கடன் வாங்கியோ இல்லை அவசரப்பட்டோ இப்போ போய் முதலீடு பண்ணிங்கன்னா ஏறினா நிறைய பேருக்கு அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது. எப்படியும் வந்து தங்க விலை ஏற தான் போகுது. அதுக்கு எங்கேயாவது வந்து குறைந்த வட்டியில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கிட்டோம்னா நாளை பின்ன அதை வந்து நம்ம அடைச்சிக்கலான்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக? அந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொல்ல சில பேர் நான் தங்கத்தை வச்சுட்டு திருப்பி தங்கம் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா வட்டி கம்மி தானே, நான் இதை விட அதிகமாக தானே வளருதுன்னு. ஸோ அந்த மாதிரி பணத்தை வச்சோ லோன் வாங்கியோ அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சதுன்னா நீங்கள் மதிப்பு குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை சீக்கிரம் கட்ட சொல்லுவாங்க. கோல்டு லோன் வச்சவங்களுக்குலாம் இப்போ ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட 9,000 rupees போயிடுச்சு. சப்போஸ் ஒரு 1,000 rupees குறைஞ்சதுன்னா நீங்கள் ஓவராக வேல்யூ பண்ணி தான் பணத்தை வாங்கியிருக்கீங்க. அப்போது முத்தூட் ஃபைனான்ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் கோல்டு லோன் கொடுக்குறாங்களோ அவங்க உங்கள் வேல்யூ குறைஞ்சிருச்சு பணத்தை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேல்யூ கட்டும்போது பிரச்சனை வந்து மக்களுக்கு தான். ஸோ இது வந்து ஆஸ் அன் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஏறும்போது கொடுத்துட்டு தங்கம் தானே நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது. இதோட மதிப்பு இப்போது ரியல் எஸ்டேட்லனா தெரியும், இதோட மதிப்பு 1 கோடினா 1 கோடி. இப்போ 80 லட்சம் தான் போகுதுன்னா 80 லட்சம் தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் கோல்டும். தங்கம் தானேப்பா, நிலம் தானேப்பா, அது நீ 1 கோடி கொடுன்னு கேட்க முடியாது. ஸோ அதே மாதிரி அதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ நீங்கள் லோனு அவசரப்பட்டு வாங்காதீங்க. சொன்ன மாதிரி சார்ட்டில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்படி தான் குறையும்னு நீங்கள் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 to 2 இயர்ஸில் அதுக்கான விசிபிலிட்டி இருக்கலாம். ஏன்னா ஒரு ரொம்ப பீக் போயிடுச்சுன்னா ஏற்றத்துக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா. ஒரு 3-4 இயர்ஸில் டபுள் ஆகுது சேச்சுரேஷன் பாயிண்ட்டும் போது இப்போ ரிசர்வ் பேங்க்ஸ் குறைக்குது, ஓவரால் போதும், நாங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் மாடரேட்டாக வாங்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி உலக நாட்டு மத்தியில் சைனா ட்ரேட் வாராக இருக்கட்டும், யூஎஸ் பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு குறையும். ஸோ அந்த கட்டம் வந்து மேபி இன்னொரு 1 or 2 இயர்ஸில் வரலாம். அதுக்கப்புறமா பணத்தை சேர்த்து வைங்க, ஈக்விட்டியில் போட்டு வைங்க, இல்லை எஃப்டியாக வச்சுக்கோங்க. அது ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு தெரியுமோ தாராளமாக போய் வாங்க.